சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது எங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சாதாரண பிரச்சனை. அது காலப்போக்குல சரியாயிடும் நாங்களே நம்புறோம். தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்த வேண்டான்னு திரும்ப கிட்ட சொல்லுங்க அத்தை. செல்வி, இப்படி இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்டுதான் உன் வாழ்க்கையை நீ வாழணும்னா அதுக்கு நீ இந்த சந்தன பாண்டி மகளாவே வாழ்ந்துட்டு போயிடலாமா? வா, என் கூட வா. ஐயோ அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. வேலு, இந்த அண்ணன் பேச்ச நீ என்னைக்குமே தட்ட மாட்டேன்னு நான் நம்புறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நம்ம தகுதிக்கும் தராதாரத்துக்கும் இந்த செல்வி அவ குடும்பமும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. முதல்ல அவங்களை இங்க இருந்து இடத்த காலி பண்ண சொல்லு. அதான் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லது. இதுக்கு மேல பேசி நான் என் நேரத்தை வீணடிக்கல. முதல்ல இந்த கேடு கட்ட குடும்பத்தை நம்ம வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லு. இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டிய நிலைமை வரும். யார் கழுத்து பிடிச்சு யார் வெளியே தள்ளுறது? நான் நினைச்சா உன்னை இந்த உலகத்துல இல்லாம பண்ணிடுவேன். யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிற? அவர் என்னோட குலசாமி மாதிரி. இன்னொரு தடவை என் முன்னாடி மேல கைய வச்சா நான் கூட பார்க்க மாட்டேன். ஐயோ ஐயா ஐயா, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு பெரிய மனுஷன், அவர் இவ்வளவு பெரிய மனுஷன். முதல்ல போய் மன்னிப்பு கேளு. போடா, போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு, போடா. என்னடா பண்ற? போடா. அப்பா, அப்பா எழுந்திரீங்கப்பா. அப்பா எழுந்திரீங்கப்பா. ஐயா, சொல்றது எழுந்திரீங்க. அப்பா எழுந்திரீங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. செல்வி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. நீ என் வயித்துல பிறந்திருந்தா இப்பவே எங்க மகளா இங்க கூட வா. ஐயோ, இல்ல இல்ல, சொல்றது கேளுங்க. இதுக்கு மேலயும் இந்த குடும்பம் தான் உனக்கு வேணும்னு நினைச்சதா இந்த அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு காரியம் பண்ணிடு. என்னம்மா நீ பார்த்தல, கட்டின பொண்டாட்டிக்காக துடிக்க